Hello, vanakkam. Welcome back to my channel. Today I want to talk about being our own guardians. It is a powerful concept. நம்ம என்ன இது மீன் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு நிறைய சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் வரும் which will give us tension, anxiety, pressure, வருத்தம், இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய நிறைய சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போது சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹவ் ஹேட் அ பேரண்ட் ஒரு சம்படி ஹூ வாஸ் எல்டர் டு அஸ். அவர் நம்மளை பாதுகாப்பாக சரி பரவாயில்ல, நடந்துச்சு பரவாயில்ல, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம், ஒரு இப்போ கீழே விழுந்துடுச்சு, கை காயமாயிடுச்சுன்னா சரி அது பரவாயில்ல, சரி ஆகிடும், ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பெருசாகும்போது நம்மளை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம கூட ஆக்சுவலாக இருக்கலை. நம்மளை என்ன பண்ணுவோம், நம்மளை எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா உடனே மற்றவங்க நம்மளே குறை சொல்கிறத விட அதிகமாக நம்மளே மைண்டில் குறை சொல்லிகிட்டே இருக்கும். யார் கிரிட்டிசைஸ் பண்ணலாட்டியும் நம்மளோட கிரிட்டிசைஸும் கரெக்டாக சேர்ந்துடும். அதே மாதிரி தப்பான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தவறாக போய் சேர்ந்துடுச்சுன்னா அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நம்ம அதிலே இருந்துடும். நமக்கு எது நல்லதில்லைன்னு தெரிஞ்சுமே நம்ம நல்லது செய்யாமல் நம்ம தப்பானதே செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும், இலக்குகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேடி போகாமல் நம்ம எப்போவும் அன்றாட வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளான்னைக்குன்னு வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது யார் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நமக்கு உதவும்? உண்மையாக சொல்கிறோன்னா வெளியிலேருந்து யாரும் நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஒரு ஹீரோ, ஒரு கார்டியன் இருக்குன்னா அது நம்ம தான் ஆகணும், நம்மள் தான் இருந்தால் அதுதான் சரி, அதுதான் நியாயம். ஏனென்றால் நம்மளை பாதுகாக்கிறது நம்மளோட மிகப்பெரிய முதல் பொறுப்பு. நம்மளை எல்லா விதமாகவும் பாதுகாக்கணும். இது கொஞ்சம் இதாக சொல்கிறேன், எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெரி 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 இமீடியட்டாக இப்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்த உடனே யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி புண்படுத்தி பேசினாங்க, காயப்படுத்தி பேசினாங்க, அவர் தவறாக பேசினாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு இது வந்துடும் இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மாதிரி கோபம், அழுகை எல்லாம் வந்துடும் இல்லையா? நம்ம அது வெளியே காமிச்சாலும் காமிக்காட்டி அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்போது அந்த இமோஷன் நமக்கு வர்றது இன்னொருத்தரோட பிஹேவியர்னால. அப்போது நம்மளே இன்னொருத்தர் ஏதோ ஒரு வழியாக ட்ரிகர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த ரிமோட்டா யாரோ ஒருத்தர் ஏதோ வழியால் ட்ரிகர் பண்ண உடனே நம்ம ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கா? அப்போது நம்ம ட்ரிகர் ஆகுதுன்னு அது என்ன சொல்லுது? அது ஆக்சுவலி வாட் இட் இஸ் டெல்லிங் அஸ் இஸ் தட் நமக்குள்ளே ஹீல் ஆகாத ஏதோ ஒரு வூண்ட் இருக்குது, நமக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இப்போவுமே சரி பண்ண வேண்டினது ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அது பண்ணி சொல்லி கொடுக்கறது, அதுதான் நம்மளோட கார்டியன் ரோல் அந்த நிமிஷம். அப்போது நம்மளை ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு நம்ம ட்ரிகர் ஆகையில் நம்மளே நம்மக்கிட்ட கேட்கணும், ஏன் இந்த பர்டிகுலர் விஷயம் இல்லைன்னா இந்த நபர் பேசுகிறது எனக்கே இவ்வளோ எனக்கு ஏன் இது ஃபீல் ஆகுது, இந்த பர்டிகுலர் வார்த்தை எனக்கே ஃபீல் ஆகுது. அப்போது இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு என்னை பற்றி இந்த விஷயங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கலாம், என்னால் முன்னாடி இந்த மாதிரி தவறு நடந்திருக்கலாம், ஓர் முன்னாடி இந்த மாதிரி பேசி யாரோ நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். ஸோ அந்த காயம் என்னென்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ஹீல் பண்ணும்போது இந்த ட்ரிகர் ஆனதுலேருந்து நம்ம வெளியே வந்துடும். அல்லாமல் ட்ரிகர் பண்ணுறவங்க திருத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு காலம் திருந்த மாட்டாங்க. ஸோ நம்மளை ஆஸ் எ கார்டியன் when we are triggered like this we have to immediately assume that pose. நம்மளுக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கு நடுவில் நம்ம ஒரு கார்டியனாக நம்மளே நிற்கணும். அது நின்று அவர் எடுத்ததுக்கும் நம்ம ஃபீல் ஆகுறதுக்கும் நடுவே இருந்து யோசிக்கணும் ஒரு நிமிஷம், ஏன் எனக்கு இது ஃபீல் ஆகுது, ஏன் எனக்கு இது ட்ரிகர் ஆகுது, எனக்குள்ளே என்ன பயம் இருக்குது, எந்த பயத்தினால எனக்கு இது பெருசாக எனக்கு ஹர்ட் ஆகுது, இல்லை எனக்கு என்ன இன்செக்யூரிட்டினால ஒரு எந்த காயத்தினால அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அந்த பர்டிகுலர் அவருடைய வார்த்தைக்கு நம்ம மேலே இருக்கிற பவர் போயிடும், அவருக்கு நம்ம மேலே இருக்கிற பவர் போயிடும். அப்போது இந்த மாதிரி பேச்சு யாருக்கும் நம்மளை ட்ரிகர் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்துடும். இந்த மாதிரி இமோஷ்னலி நமக்கு ஒரு கார்டியனாக இருக்கணும். அதே மாதிரியே இன்னொன்று நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கும்போது திங் இஸ் தட் ரொம்ப லாங் டேர்மில் நம்ம கஷ்டப்படணும், நம்ம சரியாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் மொமெண்ட் டு மொமெண்ட் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இது கொண்டு வரப்போகுது.
இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு பெரிய இது முழுமையாக நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிற எஃபர்ட்டு தான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக ஃப்யூச்சரில் நமக்கு வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அந்த பெரிய சக்ஸஸ்ங்கிறது வரணுன்னா எவ்ரி சிங்கிள் டே குட்டி குட்டி சாய்ஸ் நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இது சரி, இது செஞ்சால் எனக்கு என்னோடய கோல் கிட்ட போகலை, இது செஞ்சால் நான் என்னோடய கோல்லேருந்து தூரம் விலகிடும், இப்படின்னு சாய்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உட்காந்து படிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கலாம், இல்லை மொபைல் பார்த்து விளையாடலாம். இந்த 2 ஆப்ஷன் வரும். மொபைல் பார்த்து விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு அது செய்யணுன்னு டெம்டேஷனாகவும் இருக்கும், அது ஈஸியாகவும் இருக்கும். அந்த நிமிஷம் அதை விட்டுட்டு உட்காந்து படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நமக்கே தெரியும். வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஆனால் பரவாயில்ல 1.5 மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்குள்ளே இருந்து ஒரு ஈஸியாக போகலான்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஒன்று சொல்லும். இதே மாதிரி நம்ம டயட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். நல்லா டயட் பண்ணால் ஒரு வருஷத்திலோ 2 வருஷமோ என்னமோ ஒரு ஈவன் 6 மாதம் கூட உள்ள நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்துடலான்னு நமக்கே தெரியும். நம்மளோட மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும் நமக்கே தெரியும். ஆனால் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னு உட்காந்துடும்போது கண்ணுக்கு தெரியறது எல்லாமே சாப்பிடணும் போல தோணும். அந்த ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் நிமிஷங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். தீஸ் மொமெண்ட்ஸில் நம்ம எடுக்கிற முடிவு தான் வந்து நம்மளே வந்து இலக்கு நோக்கி நம்ம போகிறோமோ இல்லை அதிலிருந்து தூரமாக விலகுறோமோங்கிறது முடிவாயிடும். அப்போது அந்த நிமிஷங்கள் நம்ம ஒரு கார்டியனாக இருக்கணும். அந்த நிமிஷங்கள் அந்த கார்டியன் என்ன பண்ணணும்? சரி, இந்த ஆப்ஷனே உனக்கிட்ட இல்லை, நீ இது பண்ண முடியாது, இது வந்து எனக்கு ஆப்ஷனாகவே கிடையாது, உங்ககிட்ட ஃபோன் கையில் இருந்தாலும் சரி, நீ இப்போ அது பார்க்க முடியாது, நீ அதை பார்க்க வேண்டாம், நீ போய் உட்காந்து படிக்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான கார்டியன். இல்லை, நம்ம டயட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயாசம் முன்னாடி வந்து இருக்குது. ஆனால் இப்போ அந்த பாயாசம் சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு வந்து நமக்கே அது நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் நல்லா தெரியுது. அப்போது வந்து அந்த கார்டியன் என்ன சொல்லணும்? இது இப்போ சாப்பிடக்கூடாது, இது இப்போ சாப்பிட்டா உனக்கு இது நாளைக்கு வருத்தமாகவும், நீ தான் நாளைக்கு வந்து டிசப்பாயிண்டடாக தான் இருக்க போது, இது இப்போ சாப்பிட முடியாது, இந்த ஆப்ஷனே உனக்கிட்ட இல்லை, சாப்பிட முடியாதுன்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு அந்த கார்டியன் சொல்லணும். அந்த ஆப்ஷனே இல்லைன்னு வரும்போது நமக்கு அதை சூஸ் பண்ண முடியாது. அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிற ஒரு கார்டியனாகவும் நம்ம தான் இருக்கணும். அப்போது எங்கெங்கே நம்மளை தவறுதோன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் அந்த கார்டியனோட ஸ்ட்ரிக்ட் ப்ரெசன்ஸ் இருக்கணும். இதே மாதிரி நம்மளோட எனர்ஜி பாதுகாக்கிறதுக்கு நம்மளே ட்ரெயின் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ் நம்மளோட பழைய வீடியோஸ்லுமே. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எனர்ஜி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இல்லை, பண்ணித்தானே ஆகணும். ஸோ ஒரு இமோஷ்னல் பவுண்ட்ரி, நம்மளுக்கு முன்னாடி வரக்கூட அந்த நெகட்டிவிட்டிக்கும் நமக்கு நடுவில் ஒரு பவுண்ட்ரியாக, இது எந்தா இருந்தாலும் ஒரு கிளாஸ் வால் மாதிரி ஒன்று இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் என் மேலே வந்து விழுகாது, இந்த கிளாஸ் வால் மேலே தான் விழுது, நான் இங்கேருந்து பார்க்குறது தான், நான் இதெல்லாம் கேட்குறேன், இதெல்லாம் பார்க்குறேன், ஆனால் இது என் மேலே ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு ஒரு கிளாஸ் வால் மாதிரி ஒன்று நம்மளுக்கும் நம்ம முன்னாடி வரக்கூடிய நெகட்டிவிட்டி எதாக இருந்தாலும் அதுக்கும் அது வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கிறது நமக்கு நம்மளோட எனர்ஜிக்கு பாதுகாப்பு. அதுவும் அந்த கார்டியன் தான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில நபர்கள் நம்ம லைஃப்பில் ஆக்சுவலாக செட் ஆகாது. அந்த நபர்களை வந்து எப்போவுமே அவரோட ப்ரெசன்ஸு நம்மளுக்கு வந்து கெடுதலாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் தட் அவங்க கெட்ட மனிதராக இருக்கணும்னு கூட இல்லை, நம்மளுக்கும் எல்லாருக்குமே எல்லாம் ஒரு மாதிரி இருக்காது. வித் சம் பீப்புள் வி ஆர் குட், சம் பீப்புள் வி ஆர் நாட் ஸோ குட். எல்லோரும் கூடயும் நம்மளோட பழக்கம், நம்மளோட பிஹேவியர் எப்போவுமே வி வாண்ட் ஃபீல் த சேம் வித் எவ்ரிபடி இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு சிலர் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சிலர் கூட கண்டிப்பாக அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருக்காது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற நபர்கள் ஒரு நம்மளுக்கு எகென்ஸ்டாக வரக்கூடிய நபர்கள், அவர் கூட இருந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின்டாக இருக்கும், அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நம்மளே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை எவ்வளோ தான் சொன்னாலும் சரி நம்மளோட பவுண்ட்ரிகள் வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் அவரே கட் பண்ணுறது, அவரே நம்ம லைஃப்லேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணுறது, அதுவும் அந்த கார்டியனாக இருக்கிற நம்மளே தான் நம்ம சொல்லணும். இது வந்து நீ இந்த விஷயம் நீ பண்ணக்கூடாது, இந்த ஆளை கூட நம்மளோட லைஃப்லேருந்து கீப் தம் அட் அ டிஸ்டன்ஸ், அவர்கிட்ட பேசுகிறது கம்மி பண்ணுறது, அவரை மீட் பண்ணுறது கம்மி பண்ணுறது, இதெல்லாம் நம்மளே நமக்கு ஒரு கார்டியனாக இருந்து பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வி கீப் டூயிங் தட், இது நம்ம ஏன் வந்து நம்மளாக பண்ணக்கூடாது, ஏன் நம்மளை ஒரு கார்டியன்ற ரோல் வச்சு பண்ணணும்னு சொல்கிறோன்னா, நிறைய டைமில் நமக்கு அந்த ஒரு வில் பவர் ஈஸியாக இதெல்லாம் பண்ணுறது வந்து சாத்தியம் இருக்காது. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு இப்போ இஃப் யூ ஆர் திங்கிங் தட் நான் எனக்கு ஒரு கார்டியனாக இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளோட இன்னர் சைல்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல,
அப்படி நம்ம நினைக்கும் போது என்னாகும், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்னொருத்தரோட ஹெல்ப் நமக்கு வர மாதிரி இருக்கும். இவன் தோ இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ், நம்மளோட மென்டலி நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நமக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார், நம்ம சும்மா எல்லாம் இருக்க முடியாதுன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்போது அது நம்மளே வந்து சரியான விஷயங்கள் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு அது உதவும். அதே மாதிரி தப்பான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கும் இந்த கார்டியன் நமக்கு உதவும். இந்த மாதிரி ஒரு கார்டியனாக இருக்கும்போது நம்மளோட சேஃப்டி அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அப்போது நமக்கு அன்சேஃபாக இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம போய் விழுக்காமல் அதை நம்மளை பாதுகாக்கும். இதே மாதிரி நமக்கு நல்லது, நம்மளுக்கு நம்ம போக வேண்டிய வழி, நம்மளோட இலக்குகள் என்னமோ, நம்மளோட ஆசைகள் என்னமோ அதை ஏற்று போகிறதுக்கும் இந்த கார்டியன் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரியே கொஞ்சம் கைண்ட்னஸ், நம்ம மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்காமல் ஒரு கார்டியனுங்கிற முறையில் இருக்கும்போது சின்ன சின்ன தவறு நம்மக்கிட்ட நடக்கலாம், மிஸ்டேக்ஸ் வரலாம். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நம்ம அது மிஸ்டேக்னு உணர்ந்துட்டோம், நம்ம இது தவறாமல் இருக்கோன்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுவே போதும். அதுக்கு மேலே நம்மளால் ஒரு மனிதருங்கிற முறையில் என்ன பண்ண முடியும்? யாரும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கிட்டும் தப்பு நடக்கும்ல. அப்போ ரொம்ப 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 அதை பற்றி யோசித்து மென்டலி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நம்மளா ஒரு கார்டியனாக இருந்தால் ஒரு கைண்டான ஒரு வாய்ஸாக அது சொல்லும், இல்லை அது பரவாயில்ல, இது எல்லாருக்கும் தான் நடக்கிறது தான், இந்த மிஸ்டேக் வந்து எல்லாருக்குமே நடக்கும், எல்லாருமே தான் வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே தான் ஹியூமிலியேட் ஆகிருப்பாங்க, எல்லாருக்கிட்டுமே தான் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், எல்லாரும் தான் பிளானிங்கில் தப்பு நடந்திருக்கும், இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியம்தான். ஸோ பரவாயில்ல, இதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் இது ஒரு பார்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கைண்ட்னஸோட கொஞ்சம் கிரேஸ், நம்மக்கிட்ட ஒரு மிஸ்டேக் வந்தாலும் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக, கைண்டாக சொல்கிற ஒரு கார்டியனாகவும் நம்மளே நம்மக்கிட்ட இருக்கலாம். அப்போது இதெல்லாம் வேற ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லலைனாலும் கூட நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் நம்மளோட இந்த கார்டியனுங்கிற ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் தேட் வாய்ஸ். லைக் எப்போது நம்மளை ஹார்ஷாக க்ரிட்டிசைஸ் பண்ணாத ஒரு கைண்டர் வாய்ஸ் கூட இருக்கிறது நல்லது தான். அப்போது இதெல்லாம் நமக்கு வெளியிலேருந்து வரலைன்னா இதெல்லாம் வெளியிலேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை, நம்மளே நமக்கு இதெல்லாம் சொல்லலை, நம்மளே நமக்கு வந்து ஒரு கைண்ட், கேரிங், லவ்விங், அட் த சேம் டைம் ஃபார்ம் கார்டியனாக இருந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் அ பேரண்ட், நம்மளை பாதுகாக்கலாம். அப்போது அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம ஒரு சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீல்டு மாதிரி நம்மளே இருந்துட்டோம்னா லைஃப்பில் நம்மளோட வாழ்க்கை வந்து ஈஸியாக இருக்கும். இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு மேக் த ரைட் சாய்ஸஸ், ஈஸியர் ஃபார் அஸ் டு ஸ்டே காம். அதே மாதிரி மென்டல் பீஸ், ஹாப்பினஸ் எல்லாத்தும் கொஞ்சம் கூட ஈஸி ஆக்சசிபிலிட்டி இருக்கும். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.